1 வாரம் ஆனாலும் இது வந்து கெட்டே போகாது. இந்த தொக்கு நீங்க வெளியவே வச்சுக்கலாம். நீங்க சப்போஸ் ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா, இது 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆனாலும் இதோட தன்மை மாறவும் மாறாது. இது கெட்டும் போகாது. அவ்ளோ அருமையா இருக்கும். உடம்புக்கு நல்லது மட்டுமே செய்யும். ட்ராவலுக்கு எப்படி புளியோதரை பெஸ்ட்டோ, அந்த மாரி ட்ராவலுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. கெட்டே போகாது. டிஃபன், சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு 1 வாரம் நீங்க வச்சிருக்கணும்னா, கண்டிப்பா நல்லெண்ணெயில செய்யுங்க. நல்லெண்ணெயில செஞ்சா மட்டும் தான் கெடாம நல்லாயிருக்கும் அப்படியே. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டு, அதில 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் இத சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. இத நீங்க தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாவே சேர்த்துக்கிறேன். இது 1 வாரம் கெடாம இருக்கணும்னா, இந்த மாதிரி சேர்த்தா தான் இது நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் நம்ம பூண்டு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில செய்யும்போது எதுவுமே நல்லது தாங்க. கெடவே கெடாது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா மெல்லிசா அரிஞ்சு சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரமா வதங்கும், கெடாம இருக்கும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் தான் நம்ம 1 வாரம் ட்ராவலுக்கு இல்ல வீட்லயே கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்க. இது 1 மாசம் ஆனா கூட இது கெடாது ஃப்ரிட்ஜில வச்சிட்டிங்கன்னா. வெளிய வச்சிங்கன்னா 1 வாரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில வச்சிங்கன்னா 1 மந்த் கூட கெடாது. உங்களுக்கு அவசரத்துக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு நீங்க சூடு பண்ணி இது சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 நல்ல பழுத்த தக்காளி, இதையும் மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி நீங்க சேர்த்துக்கங்க. இதுவும் நல்லா வதங்கிட்ட அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 1 நிமிஷம் சிம்லே வச்சு நீங்க வதக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நம்ம சிம்லே செய்யும்போது இது அடி பிடிக்காம ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொக்கு நான் பெங்களூர்ல இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு குடுத்து அனுப்புவாங்க. இது 1 வாரம் ஹாஸ்டல்ல வச்சிருந்து நான் சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சுருண்டு வந்துருச்சு பாருங்க. தக்காளி, வெங்காயம், மிளகாய் தூள் எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த மாரி நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜில தாங்க நீங்க உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க சேர்த்தீங்கன்னா, உப்பு ரொம்ப கரிக்கும். இந்த தண்ணி ஊத்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு உங்களுக்கு ஏத்த மாரி டிஃபனுக்கு வேணும்னாலும், டிஃபனுக்கு இந்த மாரி இது பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்க ரைஸ்க்கு இது பண்ணுறீங்கன்னா, ரைஸ் வந்து அதுக்கேத்த மாரி உப்பு போட்டுக்கங்க. தண்ணி ஊத்தி அந்த மாரி பபுள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும். இப்போ சிம்ல வச்சு நல்லா மூடிடுங்க. 2 நிமிஷம் அப்படியே சிம்லயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு, அருமையான தக்காளி தொக்கு ரெடிங்க. 1 வாரம் ஆனாலும் கெடாது. இத ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா, 1 மாசம் கூட நீங்க வச்சிருந்து சாப்பிடலாம். உங்களுக்கு உடம்பு முடியாதப்ப, இல்ல ரொம்ப லேசியா நீங்க வந்து ஃபீல் பண்றப்ப, இந்த ஒரு தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா நம்ம அதுக்குன்னே செஞ்ச மாதிரி டேஸ்ட் குடுக்குங்க. செம்ம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எவ்ளோ அப்படி தக தகன்னு பார்க்கவே, சாப்பிடவே ஆசையா இருக்கும். அது எந்த அளவுக்கு நல்லா தொக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. பார்க்கும்போதே எச்சில் ஊறுதுல்ல. நீங்க வந்து இது 1/2 கிலோ நீங்க பண்ணி வச்சீங்கன்னா கூட, இது வந்து 2டே நாள்லயே காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். காரம், உப்பு மட்டும் பார்த்து கரெக்ட்டா போட்டுக்கிட்டிங்கன்னா, செம்ம அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க.